Hi friends, welcome to Sheela's Craft Zone. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சின்ன இது கீ செயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறோம். ஆல்ரெடி நான் கீ செயினில் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு காட்டுறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸ்டார் கீ செயின் இதை வந்து நான் 3 டைப் ப்ளூ கலரில் 2 ஒயிட் கலரில் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ அது மாதிரி பாருங்கள். இது வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பாக்ஸ் டைப்பில். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் பூ மாடலில் ஒன்று போட்டிருக்கேன். அதை வந்து லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க பார்க்காதவங்க. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டன் ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம ஆரஞ்சு கலரில் பண்ணுறதுனால நான் ஆரஞ்சு கலரில் காட்டுறேன். இங்கே நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்கன்னு சொல்கிறது எனக்கு யூடியூப்பில் வந்து காட்டுது. ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உடனே. இப்போ வந்து பாருங்கள், இந்த கிச்சன் வந்து நான் ஆரஞ்சு பண்ணிட்டேன். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து இது டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் வீடியோ பேக் சைடில். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் புரியும் மெத்தடு நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வழியில் நம்ம பண்ணின்னு இருக்கோம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிய வரும். இது வந்து ரொம்ப ஒன்றும் ஆகாது. நம்ம பிட் ஒயர்லாம் நிறைய யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மீந்திருக்கோம் பார்த்தீங்களா, கூடை போட்டது. அதில் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் வந்து ஆரஞ்சு கலரில் எடுத்திருக்கேன். கீ செயின் ரிங் எடுத்திருக்கேன் ஒன்று. 1 அடி ஸ்கேலு 1லேருந்து 30 சென்டிமீட்டர் இருக்கும் பாருங்கள். அந்த ஸ்கேல் வந்து 1 அடி எடுத்துக்கிறேன். 6 ஒயர் கட் பண்ணோம். இது நம்ம ஆல்ரெடி நம்ம கூடைகளில் வந்து நம்ம போட்ட பிறகு இல்லை ஏதாவது பொம்மைங்க போட்டிருந்திங்கன்னா அதில் மீந்திருக்கும். அதை வச்சு இதை பின்னிக்கலாம். கீ செயினாக யூஸ் பண்ணுறது எப்படின்னு பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தனித்தனியாக ஒயர் கட் பண்ணுறது எப்படின்னு காட்டியிருக்கேன். இன்னொரு மெத்தடும் காட்டியிருக்கேன் இதில் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. மூணு ஒயர் கட் பண்ணியிருக்கோம். அடுத்த 3 ஒயர் எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஈஸி மெத்தட். அப்படியே வந்து சின்னதாக இருக்கனால நம்ம எப்படியும் மடித்து கட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 2 ஒயர் கணக்கு எடுத்துட்டோம். இந்த சைடை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 3ஆவது ஒயரில் நம்ம கட் பண்ணிவிடுவோம். எங்கே எண்டாவதோ அங்கே கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த ஜாயின் பண்ண இடம்லாம் நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 ஒயர் கிடச்சிரும். இது 3, அது 3 ஒயர் வந்துடும். இப்போ நம்ம இந்த 6 ஒயரை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 ஒயர் எடுத்துக்கோங்க. நம்ம சாதா பாக்ஸ் நாட்டில் தான் இது ஸ்டார் கீ செயின் பின்ன போகிறோம். மீதி 4 நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து முக்கால்வாசி வந்து மேல் நோக்கி பார்க்குற மாதிரியும் கால்வாசி வந்து கீழே வச்சு பண்ணுற மாதிரியும் மடக்கி நம்ம பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஹார்ட் ஷேப்க்கெலாம் பண்ணியிருப்போம். நிறைய இது ஐட்டம்ஸ் போட்டிருப்பேன் பாருங்கள். நான் அதுலேயும் நம்ம பார்த்துடலாம், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. முக்கால்வாசி வந்து கீழே நோக்கி பார்க்குற மாதிரி, கால்வாசி கீழே நோக்கி பார்க்குற மாதிரியும் முக்கால்வாசி மேலே இருக்க மாதிரியும் வச்சுக்கணும் நம்ம. இது 1 அடியே நமக்கு ரொம்ப ஜாஸ்தி தான், இது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், லூப்புக்குள்ளே விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வலது பக்கம் இருக்கக்கூடாது, அந்த சின்னது பக்கம் இடது பக்கம் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த சைடு போயிடும். நம்ம சாதா போடுற பாக்ஸ் நாட்டே தான் போட போகிறோம். லூப்புக்குள்ளே விட்டு வெளியே எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன பக்கம் வந்து கீழே இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள். பெருசு வந்து மேலே இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் லென்த்து வேணும்னா நம்ம கீழே எடுத்துக்கலாம். டைட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு போதும். இப்போ இந்த இடது பக்கத்தில் இருக்க ஒயரை விட்டுறணும். வலது பக்கத்தில் இருக்கிறது ரன்னிங் ஒயராக வச்சு நம்ம 3 ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். மொத்தம் 4 ஒயர் ஜாயின் பண்ணுவோம். நான் ஒரு ஒயராக ஜாயின் பண்ணுறது காட்டுறேன். இது பாருங்கள், கீழே வந்து நிறைய பேர் அடையாளம் தெரியலனா அப்படி போட்டு லூப்பாக மடிச்சுக்கோங்க. நம்ம எப்படி கூடைக்கு நம்ம மடித்து வைப்போமோ அதே மாதிரி மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். சின்னது எப்போவுமே நமக்கு இடது பக்கமாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சின்னது சைஸ் வந்து நமக்கு கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது லெஃப்ட் சைடில் வைங்க ஒயர், சின்ன ஒயரை. அப்போ தான் நமக்கு வந்து கீழே சைடில் இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், 2 ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். 3 ஒயர் ஆகிடுச்சு இதோடு சேர்த்து நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஒயர் கணக்கு வர 2 பாக்ஸ் நாட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ 3ஆவது பாக்ஸ் நாட் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம்.
நம்ம சைஸ் வச்சும் லூப் மாதிரி மடிச்சிக்கலாம். இப்படியே மடித்து நீங்கள் பண்ணிக்கலாம். எப்போவுமே இடது பக்கமாக இருக்கிற மாதிரி பாருங்கள். இப்போ இது 3வது ஒயர் நம்ம இப்போ பாருங்கள் டைட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் போட்ட பிறகு டைட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டைட் ஆகும். இப்போ 4வது ஒயர் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஒரே ஒயரில் தான் நம்ம பிடிச்சு 4 ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். ஹார்ட் ஷேப்லாம் போட்டிருப்போம். நம்ம ஹார்ட் ஷேப்பில் பாருங்கள், நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் போடுறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள் சின்ன பக்கமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன், பிடிச்சிட்டு அதை நான் இழுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் அது அழகாக வந்துடுச்சு. நமக்கு 4 நாட் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ மேலே வந்து பெரிய சைடு இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடெல்லாம் டைட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம திருப்பி இதை வைக்க போகிறோம். கீழே வந்து சின்ன பக்கம் விட்டோம் பார்த்திங்களா, அதிலேருந்து 4 ஒயர் இருக்கும். அதில் நடுவில் இருக்க 2 ஒயரை பிடிச்சி நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். இந்த மாதிரி பாக்ஸ் நாட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ஒரு பாக்ஸ் நாட் வரும் பாருங்கள். முக்கோணம் அந்த ஷேப் தெரியுது பாருங்கள், கீழே ட்ரையாங்குலர் ஷேப் மாதிரி இருக்கும் அது கீழே. அப்படியே ரிவர்ஸ் திருப்பிக்கோங்க. திருப்பினீங்கன்னா இந்த 2 சைடு பார்த்திங்கன்னா 2 பக்கம் ஒரு திசையை பார்த்த மாதிரி இருக்க ஒயரை பிடிச்சி நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். இப்போ பாருங்கள் 2 இது பாக்ஸ் நாட் ஆகிடுச்சு. 2 ஒயரை சேர்த்த மாதிரி நம்ம பாக்ஸ் நாட் போடுவோம். இப்போ இது ஒரு பாக்ஸ் நாட் ஆகிடுச்சு. இங்கே ஒரு முக்கோணம் வந்துருச்சு பாருங்கள் ஷேப்பு. இப்போ இந்த 2 ஒயரை பிடிச்சி நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். இப்போ பாருங்கள் இது 2யும் பிடிச்சி நம்ம போடுறதுனால அது கிளியராக காட்டுறேன். ஃபஸ்ட்டு இடது பக்கத்தில் இருக்கிறது லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வலது பக்கத்தை ஒயரை சுற்றி எடுத்துக்கோங்க. வழக்கமாக போடுற பாக்ஸ் நாட் பேசிக் நாட்டு தான் இது. ஸோ இது வந்து 2 நாட் வந்துருச்சு பாருங்கள். கீழ் வரிசையில் பார்க்கும்போது உங்களுக்கு 1 நாட் இருக்கும். 2வது வரிசையில் 4 நாட் இருக்கும். 3வது வரிசை பார்த்திங்கன்னா 2 நாட் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா 4 ஒயர் வரும். 2 பாக்ஸ் நாட்டுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா 4 ஒயர் இருக்குது. இந்த லாஸ்ட்டில் ஒரு ஒயர் விட்டுருந்தோம் பார்த்திங்களா, அதை பிடிச்சி நம்ம ஒரு நாட் போட போகிறோம். இடது பக்கத்தில் இருக்க கடைசியாக இருக்குது பாருங்கள் பாக்ஸ் நாட்டில் சேர்ந்த மாதிரி, அதை என்ன பண்ண போகிறோம், நம்ம சின்ன ஒயரை வந்து சின்னதாக கீழே விட்டுட்டு மேலே இருக்க ஒயரை நம்ம லூப் மாதிரி வச்சு ஃபார்ம் பண்ணி போட போகிறது. இப்போ பாருங்கள் மேலே நோக்கி பார்க்குறது வச்சு தான் நம்ம இதை 4 நாட்டையும் போட போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு லூப்பை மடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வலது பக்கம் வச்சு போட்டால் நமக்கு அந்த சின்ன லூப்பு கிடைக்காது. இடது பக்கமாக தான் நம்ம வந்து லூப் ஒயரை வைக்கணும். சின்ன ஒயரை வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த லூப்பு பாருங்கள் கரெக்டாக திரும்பி வந்துடும். அதுக்காக தான் இதை காட்டுறேன் நான். இப்போ பாருங்கள் சின்னதை வந்து இப்படி நம்ம வச்சோம்னா பெரிய சைஸ் வந்து பெரிய முக்கால்வாசி சைஸ் வந்து நமக்கு ரைட் சைடில் வந்துடும், வலது பக்கம் வந்துடும். அதை வச்சு தான் நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம் 4 ஒயர்லேயும். இது ஃபஸ்ட்டு போட்ட பாக்ஸ் நாட் இது. இப்போ பாருங்கள் இது முதல் நாட் போட்டிருக்கோம் நம்ம. பாக்ஸ் நாட் மேலே 2 போட்டோம்ல, அதில் வர ஒயர் இது. இப்போ நம்ம அந்த பாக்ஸ் நாட்டை ஒயரை வச்சு போட்டோம் பார்த்திங்களா. இப்போ 4வது ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதை வச்சு நம்ம மீதி 3 ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். 1 2 3 4 போட போகிறோம் நம்ம. இதை இந்த கிராஸ் கட் கூடையெல்லாம் நம்ம போட்டு பழகிருப்போம் பார்த்திங்களா, அதே ஷேப்பில் தான் நம்ம இதை எடுத்துகிட்டு போக போகிறோம். 2 நாட் ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 பாக்ஸ் நாட்டுக்கு ஒரு பாக்ஸ் நாட்டுக்கு நடுவில் 2 ஒயர் போகுது பார்த்திங்களா, இடது பக்கம் வலது பக்கம், அதை சேர்த்து வச்சு நம்ம 2 நாட் போட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது 4வது நாட் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த 4 நாட்டும் முடிஞ்சிருச்சு பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஒரு ஷேப் வந்திருக்கு பாருங்கள். மேலே ஒரு வரிசை போட்டோன்னா ஒரு ஸ்டார் ஷேப் கிடச்சிரும் நமக்கு. ஸோ கீ செயினை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2 சைடும் கூரை கட் பண்ணிக்கிட்டு அந்த கீ செயினை உள்ளே போட போகிறோம்.
அந்த வளையத்தை உள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ 4 ஒயர் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தெரியும் பாருங்கள், 2 பக்கம் போகிற மாதிரி. அதுலேருந்து சென்டரில் வலது பக்கத்தில் இருக்கிறதையோ போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கீ செயின் போடுறதுக்கு. ஒயருக்குள்ளே போட்டுட்டு நம்ம இதில் ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். இது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், போட போட உங்களுக்கு பழகிடும். நமக்கும் வீட்டில் வந்து நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஒயரில் நம்மளே கையால் நமக்கு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட்ஸ் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம், கீ செயினை பேக்ஸ் ஹேங்கிங் பண்ணலாம், நிறைய ஐட்டம்ஸ் நம்ம இது கீ செயின் யூஸ் ஆகும். நமக்கு வந்து ஒரு வாட்டியும் நம்ம வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஐட்டமாக பண்ணி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், கீ செயின் நான் போட்டாச்சு, ரிங் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கிராஸ் கட் கூடையிலலாம் போடுவோம் பாருங்களா, ஒரு அதே வரிசையில் போடக்கூடாது, 2வது லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இடது பக்கம் வலது பக்கம் போகும் ஒயரு, அதை வந்து எந்த திசையை நோக்கி போகுதோ அந்த திசைக்கு பக்கமாக நீங்கள் திருப்பிக்கலாம். நம்ம நிறைய கிராஸ் கட் கூடையெல்லாம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அது கூடைகள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், இது நம்ம வந்து இப்படி 2 பக்கமும் நம்ம போட்டுட்டா ஈஸியாக இருக்கும் சொருகிறதுக்காகன்ட்டு உங்களுக்கு மெத்தட் ஈஸியாக காட்டுறேன். ஒவ்வொரு ஒயராக கூட சொருகலாம். நம்ம இது உள்ள கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் நான் அது போட்டு கை கொஞ்சம் நீக்கி ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த மாதிரி வச்சு திருப்பினிங்கன்னா வந்துடும். பாருங்கள், 2 நாட் போட்டால் போதும். இது சின்ன கீ செயின்ன்றதுனால 2 நாட் போடலாம். மீதி இருக்க ஒயரை நம்ம கட் பண்ணிவிடுவோம். ஏன்னா அப்பப்போ நீங்கள் ஒரு வாட்டியும் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ பாருங்கள், இது நான் ஒரு சைடில் பிடிச்சிட்டு பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் மடியில் வச்சு பண்ணும்போது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த ஊசிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, பெரிய கோணி தைக்கிற ஊசி, அதை கூட நம்ம நம்பிட்டு இதுக்குள்ளே விடலாம். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுற இடத்த வந்து பாருங்கள், க்ராஸாக போகிற இடத்த நம்ம க்ராஸ் போட்டோன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நாட் ஃபார்ம் ஆகிடும். மீதம் இருக்கிறத இப்படி பிடிச்சு கட் பண்ணுங்கள். எங்கே தேவையோ அங்கே வச்சு கட் பண்ணிங்கன்னா கட் ஆகும், இல்லைன்னா நம்ம ஒயரை கட் பண்ணிடுவோம். இப்படி தூக்கி வச்ச மாதிரி கட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு பாக்ஸ் நாட் போட்டாச்சு. அடுத்த பாக்ஸ் நாட்டையும் போட்டு காட்டுறேன் நான் எப்படி போடுறதுன்ட்டு. ரொம்ப கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. வலது பக்கத்தில் இருக்கிற ஒயரை வந்து 2வது நாட்டில் சொருகிறோம். அப்படியே இன்னொரு நாட்லையும் சொருகிடலாம். நம்ம எப்படி டைரெக்ஷன் போதோ அந்த டைரெக்ஷன்லேயே நம்ம சொருக போகிறோம். இதை மாதிரியே நம்ம கூர்மையாக பண்ணிக்கிட்டு கூட நம்ம சொருகிறதுக்கு ஈஸி தான் இது ஒயரில். இது மாதிரி எல்லா ஒயரையும் கட் பண்ணி கூட நம்ம சொருகிக்கலாம். இப்போ பாருங்கள், ஈஸியாக பிடிச்சு இப்போ இது இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக டைட் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா அது ஒரு ஷேப்பே வராமல் போயிடும். நம்ம பிடிச்சி போடுவோம். இடது பக்கத்தில் இருக்கிறத வலது பக்கத்தில் சொருக போகிறோம் நம்ம 2வது நாட்டிலேருந்து. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த நாட்டு எப்படி வரும் அப்படின்னு. இது மாதிரி ஒவ்வொரு ஒயரையும் நம்ம சொருகிட்டு நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. நான் ஹாட் கீ செயின் பண்ணியிருந்தேன். அந்த ஹாட் கீ செயினே என்னோடய வண்டி சாவி, அதாவது என்ன சொல்கிறது, ஸ்கூட்டர் டியோவோட சாவியாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் அந்த கீ செயினை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து நம்ம கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நம்மளே வந்து செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு நான் காட்டுறேன் எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு. இப்போ பாருங்கள், நான் போட்டாச்சு. ஃபுல்லாக எல்லா ஒயரும் சொருகியாச்சு. சொருகிட்டு பாருங்கள், ஸ்டார் ஷேப்பில் வந்திருக்கு, எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. எல்லாம் இந்த மாதிரி நம்ம போட்டு ஒன்று ஒன்றா கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அப்பப்போ நம்ம 2 ஒயராக நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.